பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்து இந்த காலையிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்க உதவி செய்த தேவனுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறது. நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கிறேன். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். நீ கைவிடப்பட்டவள் எனப்படுவதில்லை. இந்த காலை வேளையில் உலகம் பல நேரங்களில் நம்மை கைவிடலாம். உலகம் பல சூழ்நிலைகளில் பல விதங்களில் ஒரு மனிதனை, ஒரு தெய்வ பிள்ளையை கைவிடலாம். ஆமென். படிப்பை வைத்தோ, அந்தஸ்தை வைத்தோ, ஆஸ்தியை வைத்தோ, அறிவை வைத்தோ, அழகை வைத்தோ கூட கைவிடலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுவது எல்லா தெய்வ பிள்ளைகளையும் பார்த்து, நீ இனி கைவிடப்பட்டவள், கைவிடப்பட்டவன் என்று ஆமென் அழைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. மனிதர் ஒதுக்கி இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, மனிதனால் தள்ளப்பட்ட கல்லையே தேவன் ஆமென் முதல் கல்லாய், மூளை கல்லாய் தெரிந்தெடுக்கிறார். இந்த காலை வேளையில் எந்த இடத்தில் நீ கைவிடப்பட்ட நிலைமையில் நீ உணர்கிறாயோ, மனிதனால் ஒதுக்கப்பட்ட நிலையில் நீ உணர்கிறாயோ, சத்துருவினால் ஓரங்கட்டப்பட்ட விதத்தில் நீ உணர்கிறாயோ, அந்த இடத்துல இந்த நாளில் பரிசுத்த தேவன் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, நீ இதுவரை கைவிடப்பட்டவள் என்று ஒதுக்கப்பட்டது உண்மைதான், இதுவரை ஓரங்கட்டப்பட்டது உண்மைதான், இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படுவதில்லை. ஹல்லேலூயா. உன்னை விசாரிக்க ஒரு தேவன் உண்டு. உன்னை நோக்கி பார்க்க, உன் பிரச்சனைகளுக்கு, உன் சூழ்நிலைகளுக்கு ஒரு பதில் தருகிற ஒரு கர்த்தர் உண்டு. ஆகவே இந்த நாளில் நம்முடைய எல்லா துக்கத்தையும், எல்லாரும் கைவிட்டாங்களே, எல்லாரும் ஒதுக்கிட்டாங்களே, அது இல்லாததுனால தானே என்று இந்த நாளில் நீ இனி கலங்க வேண்டாம். காரணம், எந்த இடத்துல வேக்குவம் காணப்பட்டதோ, வெற்றிடம் காணப்பட்டதோ, அந்த இடத்தில் கர்த்தர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஆண்டவரை இந்த நாளில் மகிமைப்படுத்துவோம். சந்தோஷத்தோடு ஆண்டவரே, அந்த என்னை மற்றவரெல்லாம் ஒதுக்கி இருக்கலாம், என் அறிவில்லாதவன் என்று, இல்லாதவன் என்று ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் நீ என்னை கைவிடாதபடி, என்னை தேடி வருகிற தேவனாயிருக்கிறபடியினால் உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஜெபிக்கலாம் ஒரு நிமிடம். நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலவேளை நாங்கள் ஒருமித்து சன்னதியை நோக்கி பார்க்கிறோம். இரக்கமுள்ள தேவனாய், மனதுருகும் தேவனாய், இந்த காலையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமான துணையாயிருந்து, எந்த இடத்தில் அவர்கள் நிந்திக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, ஓரங்கட்டப்பட்டார்களோ, அந்த இடத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துணையாயிருந்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய கரங்களில் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீ கைவிடப்படுவதில்லை. God bless you. Praise the Lord.